நண்பர்கள் எனக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நாம நாளைக்கான வியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ்க்கு போலாம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 23,870 கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த ஜோன வந்து பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அதாவது சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ரீகெயின் மார்க்கெட் எங்க வரலாம்னா 23,500 வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டும், அதன் பிறகு 23,425க்கு வரலாம்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபெயில்ட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, கால் ஆப்ஷன்ஸ் அதாவது புட் ஆப்ஷன எக்ஸிட் பண்ணிட்டு, கால் ஆப்ஷனுக்கு நாம என்ட்ரி குடுத்திருந்தோம். அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் வந்து அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன இன்னும் கிளியரா ரீச் பண்ணல. நம்ம வந்து முடியும்போது ப்ராஃபிட்ட நம்ம புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஹோல்டிங் இன்னைக்கு எதுவுமே வைக்கல. ரீசன் என்னன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறனால நம்ம ஹோல்டிங் வைக்கல. ஓகே. இப்ப நாளைக்கு நாம என்ன பண்ணலாம்? இன்னும் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அத பார்ப்போம். அகைன் இந்த மார்க்கெட் ஜோன் ஃபெயில்ட் ஆனதுனால டார்கெட் ரேஞ்ச் வந்து 23,870. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு இந்த லெவல அதாவது டார்கெட் ஜோன் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறனால, பாசிபிலிட்டீஸ் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 23,870 ரீச் பண்ணிட்டு, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லெவல ரீச் பண்ணா, நம்ம என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருந்தாலும், இந்த லெவலுக்கு மேல பை போகலாமா? அதாவது கால் சைட்ல இது கன்டின்யூ பண்ணலாமான்னு கேட்டா, ஸோ அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆனாலும், மோஸ்ட்லி ட்ரெண்ட் டவுன் அப்படிங்கிறனால, இந்த ஜோன் வந்து ஃபெயில்ட் ஆக தான் சான்சஸ் அதிகம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சாலும், ஃபெயில் ஆக தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழ நம்ம என்ன பண்ணலாம்னா, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆகி நடந்ததுன்னா, அகைன் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த ஜோன் ஃபெயில்ட் ஆனதுனால, ஸோ அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டும், ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து நாளைக்கு இந்த ஏரியால தான் ஓப்பன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை இந்த ஏரியா கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஃபெயில்ட் ஆக தான் சான்சஸ் அதிகம். ஸோ ஃபெயில்ட் ஆனா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் அகைன் நெக்ஸ்ட் ஜோன் 23,600. அதன் பிறகு பிரேக் ஆச்சுன்னா 23,500க்கு வரலாம். ஸோ அது என்ன நடக்குதுன்னு நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். இந்த லெவல் பிரேக் ஆன பிறகு டெலகிராம் சேனல் நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்த்ததுல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலான்றத பார்த்துருக்கோம். ஸோ இப்படியே ஓப்பன் ஆகுமான்னு தெரியாது. ஒரு பிரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரேக் ஆகி ஃபெயில்டு ஆகல. ஒருவேளை இன் பிட்வீன்லயே ஓப்பன் ஆகுதுன்னா, நமக்கு ட்ரெண்டுக்கு சாதகமா அதாவது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு சாதகம் பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் ஆனா மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் 23,500 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 23,600 நெக்ஸ்ட் தான் 23,500. ஒருவேளை இன் பிட்வீன்ல இந்த டே ஹைக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 23,600 அதன் பிறகு 23,500க்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் மீறி ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு டே லோ. இதுவும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லோவா தான் இருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழ பிரேக் அவுட் நடந்தாலும் நம்ம வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 23,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 2வது டார்கெட் வந்து 23,425 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இதுல நம்ம ஒண்ணு இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனா போகலாம். அதாவது புட் சைட்ல. ஒருவேளை இன்சைட்ல ஓப்பன் ஆனாலும் 2க்கு சாதகமா பிரேக் ஆனா புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை லோக்கு கீழ பிரேக் ஆயி ட்ரேட் ஆனாலும் புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. கால் சைட்ல மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ஒருவேளை இந்த பிரேக் பண்ணாலும். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். நாளைக்கு எக்ஸ்பிரி. ஸோ நல்ல மூவ்மெண்ட் தான் இந்த வீக்ல. இங்க ஒரு மூவ்மெண்ட், இங்க ஒரு மூவ்மெண்ட், அகைன் ஒரு புல் மூவ்மெண்ட். ஓகே. ஸோ எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஒரு சைட்வே ரேஞ்சையும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா,
ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ கன்டின்யூ பிரைஸ் ஆக்ஷன் இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒருவேளை மார்க்கெட் இன்சைட்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த டே ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை பிரேக் ஆகவே இல்லைன்னா நாளைக்கு சைட் வேவா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரிங்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும்தான் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் நடந்தாலும் காட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. எந்த ஏரியால எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களோட ஓன் ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மென்ட் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.